ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனைய ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது உனக்காக இந்த வராகி அம்மா நிறைவேற்றி தரப்போறேன். நாளைக்கு கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உன் வீட்டில் நடத்தியே காட்டியே தீருவேன் என் செல்லமே. சில சமயத்துல என் வாழ்க்கையில எதுவுமே மாறலையே வராகி அம்மான்னு நீ மன அமைதி இழந்து தவிப்பதை நான் பார்க்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கும்போது, எல்லாரும் நல்லா வசதியா ஆடம்பரமா அவங்க நினைச்ச வாழ்க்கையை வாழும்போது என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு நீ கலங்குவதையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுக்கும். அப்படி உன் வாழ்க்கையில உனக்கான அனுபவத்தை கொடுத்திருக்கும் இந்த வராகியம்மா உன்னை கஷ்டப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதரும் பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக வந்த பயணிகள் மட்டும்தான். நீயும் உன் வாழ்க்கை பயணத்துல ஒரு பயணியா உனக்கான பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்க. இந்த பாடத்தை எல்லாம் கற்று முடிக்கும் போது உன் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வந்து நீ உயர்ந்து செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. எப்போதும் நேரத்தையும் திறமையையும் சரியா பயன்படுத்து. ஏன்னா உன்னுடைய நேரம் என்பது உன்னுடைய திறமையையும் அன்பையும் மதிப்பவர்களுக்கு உரியது. அதனால தேவையற்ற மனிதர்களிடம் பேசி பொழுதை வீணாக்காம உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசி நேரத்தை செலவிடு. அவர்களோட நீ செலவிடக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு வகையில உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என் செல்லமே. உன் மேல அன்பு செலுத்தக்கூடிய, உண்மையாவே உன் மேல அக்கறை வச்சிருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ அன்பு செலுத்தும் போது அது இன்னும் உன்னுடைய சுய மதிப்பை உயர்த்தும். தேவையில்லாத மனுஷங்க கிட்ட தேவையில்லாத கதையை வெட்டியா பேசி தேவையற்ற விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில இந்த வராகி அம்மா பல மாற்றங்களை கொண்டு வரப்போறேன். கண்டிப்பா நீ மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உன் வாழ்வில் பெரும்படி இந்த வராகி அம்மா செய்றேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்கள்ல இருந்து உனக்கான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமா வாழ தயாராகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் வரப்போகுது. உன் சொந்த வீட்டு கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நடத்தி தரேன். உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கும் நீ ஜெயிக்கிறதுக்குமான நல்ல வழிகளையும் நானே உனக்கு காட்டுறேன் என் செல்லமே. நீ கேட்ட பொருளையும் பொன்னையும் காசு பணம் வசதி சொத்து சுகத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையையும் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற தான் போறேன். அதுக்கேற்றாற் போல்தான் உனக்கான மாற்றங்களை நான் செய்ய போறேன். கண்டிப்பா உன் கடன் பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வரும். தேவையற்ற மனக்கசப்புகளும் மனஸ்தாபமும் மன வருத்தமும் உன் வாழ்க்கையை விட்டு நீங்கும். உனக்கு இருக்கக்கூடிய வருவாய்க்கு ஏத்தாற் போல செலவு செய்ய கத்துக்கோ. உன் வருமானத்தை நான் நிச்சயம் பல மடங்காக்கி தரப்போறேன். வரவு செலவு கணக்குகளை எல்லாம் சரிபார்த்து நல்ல காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் மட்டும் செலவிடு. உனக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை அன்னதானங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் நீ செலவிடும் போது கண்டிப்பா அதன் மூலமா உன் வருமானம் பல மடங்கு பெருகுமே தவிர எந்த விதத்திலும் உன் செல்வம் குறையாது என் செல்லமே. கிணத்துல எப்படி தண்ணி இறைக்க இறைக்க கிணறுல நீர் சுரந்துகிட்டே இருக்குமோ அதே போல நீ தான தர்மம் செய்ய செய்ய உனக்கு செல்வம் சேரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மனக்கசப்புகளும் விரிசல்களும் இன்று இரவோடு இரவாக முடிவுக்கு வரும்படியும் நாளையிலிருந்து எல்லாரிடமும் ஒரு நல்ல மாற்றம் வரும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன்னுடைய நல்ல மனசை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. நீ உன் வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையாரு. பேசும் வார்த்தைகள பொறுமையும் கட்டுப்பாடும் தேவை. கோபம் வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கத்தாம சண்டை போடாம வராகி அம்மா வராகி அம்மான்னு என் நாமத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைய அழகாக்கி கொடுத்துருவேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில சோதனை காலம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த நேரத்துல நீ மனசை அமைதியா வச்சுக்கிட்டினா எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். மனசு உன்னை ஆட்டி படைக்கிறது போல மன ஓட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கும் அங்கும் அலை பாஞ்சினா வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிடும். குடும்ப உறவுகள் மிகவும் முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுப்பேன்.
உன் மனசுக்கு பிடிச்ச நல்ல வாழ்க்கைய நான் உனக்காக அமைச்சு தரேன். நீ பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். சந்தனத்தின் வாசம் சாக்கடைக்கு தெரியாது தானே? அதே போல உன் நல்ல குணத்தையும் நல்ல மனசையும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். எல்லார்கிட்டையும் போய் நீ என்ன நினைக்கிற, நீ என்ன நல்லது செய்கிறங்கிறத யாருக்கிட்டவும் எடுத்து சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. நீ பாட்டுக்கு அமைதியா உன்னுடைய கடமைகளையும் அன்றாட நிகழ்வுகளையும் மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல நீ பொறுமையாக இருந்தாலே உன் சார்பில் இந்த வராகி அம்மா எல்லாருக்கும் பதில் கொடுத்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். எப்போதும் உன்னை திட்டுபவர்களையும் குறை சொல்பவர்களையும் நினைத்து நீ கவலைப்படாத. அடுத்தவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி செய்கிறாங்கன்னு நீ எதிர்வினை ஆற்றும் போது அதன் மூலமாக உன் கர்மாக்கள் தான் பெருகி போகும். அமைதியா என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. இப்போது உனக்கு இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். வாழ்க்கைனா வலிகளும் வேதனையும் இருக்க தான் செய்யும். வலிகள் இல்லாமல் இங்கு எந்த ஒரு படைப்பும் இல்லை. எல்லா மனிதரும் ஏதாவது ஒரு விதத்தில் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். எப்போதும் எல்லா நாளும் ஒரே போல இருக்காது என் செல்லமே. சில நாட்கள் தடுமாற்றமாகவும், சில நாட்கள் மன கஷ்டத்தோடும், சில நாட்கள் எந்தவித முன்னேற்றமும் இல்லாதது போலவும், சில நாட்கள் சோம்பலாகவும், சில நாட்கள் எதிர்மறையாகவும் கூட இருக்கலாம். ஆனால் எந்த வகையிலும் உன்னுடைய வேண்டுதலும் விருப்பமும் நிறைவேறாமல் நான் விட்டுட மாட்டேன். ஏதாவது ஒரு வகையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். நீ எப்போதும் முயற்சியை மட்டும் கைவிட வேணாம். நடக்குமோ நடக்காதோன்ற பயம் உனக்கு வேண்டே வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன். நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக அனைத்தும் மாறும் என் செல்லமே. இருள் முடிந்து சூரியன் உதிப்பது போல உன் வாழ்க்கையில் இந்த இரவோட இரவாகவே துன்ப இருள் அனைத்தும் முடிஞ்சு போய் நாளை விடியலில் சூரியன் போலவே உன் வாழ்க்கையும் உதயமாகும். இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். தாய் அன்பை விட இந்த உலகத்தில் சிறந்தது வேறொன்றும் இல்லை. அதனால தான் உனக்கு தாய்க்கு தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ கேட்பது அனைத்தையும் நானே உன் கூட இருந்து உனக்கு நடத்தி தரேன். உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளும் என் செல்லப்பிள்ளையான உன் கூடவே நான் இருந்து உன்னை நல்லபடியாக காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வேண்டியது உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நல்ல விதமாக நல்லபடியாக நேர்மறையாக வச்சுக்கோ. உனக்கு என்ன வேண்டுமோ அதை தெளிவாக இரு. தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாதே. இந்த வராகி அம்மா உனக்கு பக்கபலமாக இருப்பேன் என் செல்லமே. உன்னுடைய தீவிர முயற்சியும் என்னுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பா நீ கேட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் என்னை முழுமையாக நம்பி பிரார்த்தனை செஞ்சினா அந்த பிரார்த்தனையின் மூலமாக உனக்கான அனைத்தையும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உறுதியான தொடர்ச்சியான விடாப்பிடியான நம்பிக்கையோடு கூடிய பிரார்த்தனையை நீ என்னிடம் செய்யும்போது நான் எப்படி நீ கேட்ட மாற்றத்தை தராமல் இருப்பேன்? கண்டிப்பா உன் வாழ்க்கை உறுதியாக வெற்றியாக அழகாக அர்த்தமுள்ளதாக ஆக்கி காட்டுறேன். வாழ்க்கையில நீ படும் துன்பங்களும் இன்னல்களும் இன்றோடு முடிஞ்சு போய் இன்பமும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில வந்து சேரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. மனசுல சுயநலம் இருக்கும் வரை துன்பத்தில் இருந்து விலக முடியாது. சுயநலம் கொண்ட மனிதர்களின் மனசுல அமைதி இருக்காதல்லவா? எப்போதும் மனசை தெளிவா வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்வில் இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். எப்போதும் நம்மக்கிட்ட நிறைய காசு பணம் செல்வம் இருக்கு, நமக்கு நிறைய ஆள் பலம் படபலம் இருக்கு, சுற்றத்தார் இருக்காங்க, நமக்கு இளமை இருக்கு, நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு மட்டும் ஒருபோதும் கர்வம் கொள்ளாதே. ஏன்னா இளமை சொந்தம் சுற்றம் எல்லாமே
என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போகும். அதனால வாழ்க்கையில எப்போதும் இறை பக்தியும் உன் கூட நிரந்தரமா வச்சுக்கிட்டீன்னா இது எல்லாமே உன்னிடம் நிரந்தரமாக தங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு சில விஷயங்கள் நீ கேட்டும் உன் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது. உன் பிரார்த்தனைகள் நிறைவேறலைன்னா அதுக்கு காரணம் நீ எதிர்பார்ப்பது உன் வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாததாக இருப்பதால் தான். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கு எது சரியோ அதை எந்த நேரத்தில் தரணுமோ அதை நிச்சயம் சரியானபடி உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறலைங்கிறதுக்காக நீ மனசு உடைஞ்சு போவது முட்டாள்தனமான செயலாக இருக்குமென் செல்லமே. நீ பிறக்கிறதுக்கு முன்பாகவே உனக்கு தேவையான அனைத்தையும் படைத்த இந்த வராகியம்மா எனக்கு உனக்கு என்ன தேவையோ அதையும் உன் கைகளில் கொடுக்க தெரியும். உன் வாழ்க்கை பாதையில் நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியா செஞ்சு தரேன். நீ எதுக்காகவும் சோகமாக சோர்ந்து உட்கார வேண்டாம். உன் மன வலிகளையும் வேதனைகளையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்போதைய சூழல்ல என்ன முடிவெடுப்பதுன்னு தெரியாம தானே நீ திணறிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு. இப்போதைய சூழலில் நீ என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுன்றத உன் மனசுக்குள் இருந்து நான் உனக்கு வழிகாட்டுறேன். உன் கனவுல கூட வந்து நீ செய்ய வேண்டிய வேலைகளையும் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கதுன்ற வழிகளையும் உனக்கு சொல்லித்தரேன். தீர்க்க முடியாத பிரச்சனையோ கஷ்டமோ எது இருந்தாலும் அதை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. இந்த வராகியம்மா உனக்கான நல்ல பதிலை கொடுப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் மழலை சத்தம் ஒலிக்கும். உன் வீட்டில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போறேன். உன்னுடைய பண பிரச்சனையையும் மன கஷ்டத்தையும் தீண்டி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். கடன் சுமையால் கஷ்டப்படும் உனக்கு இனி வரவு பெருகும், வருமானம் பெருகும். எப்போதும் வர்ற வருவாயத்துக்குள்ள செலவு செய்ய பழகு. எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு தீர்த்து வச்சு அபரிமிதமான பொருட்செல்வத்தை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இது எல்லாமே நல்லபடியா உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது எதுக்கெடுத்தாலும் காசு பணம் கஷ்டம்னு வருந்திக்கிட்டே இருக்காத. கண்டிப்பா நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன். என்னை நம்பி இருக்கும் உனக்கு நான் எப்போதும் வழித்துணையா இருப்பேன். உன் செயல்களை எல்லாம் சிறப்பாக முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி தரேன். இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வராகியம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்ற